அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. என்னென்னா மில்க் பன். இதுக்கு மில்க் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, மில்க் பன்னுன்னு சொல்லுவாங்க. இந்த மில்க் பன் எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நாங்கள் இப்போ மில்க் பன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நான் 2.5 கப் மைதா எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் இப்போ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இதுக்கே. அதுக்கப்புறம் நான் சுகர் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட தேவைண்டா நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது சின்னதாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மெல்ட் ஆகல அதை சுற்றி. இப்போ நான் இந்த பட்டரையும் எல்லாத்தையுமே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து சால்ட் தேவையான அளவு ஒரு 2-3 பிஞ்ச் போட்டால் நல்லாவே போதும். இப்போ நான் இன்றைக்கி மில்க் 180 ml எடுத்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் வார்ம் மில்க் தான் எடுத்துக்கிறேன், ஹாட் மில்க் இல்லை, வார்ம் மில்க். இப்போ நாங்கள் இந்த டோவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எங்களுக்கு இன்றைக்கி ஸ்டிக்கியான டோ ஒன்று தான் தேவை இந்த மில்க் பன் செய்கிறதுக்கு. ஸோ நாங்கள் மில்க் நல்லா ஆட் பண்ணி நல்லாவே இந்த டோவை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மில்க் எடுக்கக்குள்ள மறக்காமல் கொஞ்சம் வார்ம் மில்க் எடுங்க. அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த டோ செட் ஆகிக்கொண்டு வருது. நான் உங்கள்கிட்ட ஏர்லியாக சொன்னேன் இது கொஞ்சம் ஸ்டிக்கியான டோ தான் வேணும் அப்படின்னு. இப்போ இந்த டைமில் நான் டேபிள் டாப்புக்கு கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டோ அப்படியே போட்டுக்கொள்கிறேன் நீட் பண்ணுறதுக்கு. எப்படியுமே ஒரு 3-4 மினிட்ஸ் மாதிரி கட்டாயமாக நாங்கள் நீட் பண்ணணும். அப்படி நீட் பண்ணி கொண்டா தான் எங்களோட மில்க் பன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் நல்லாவே நீட் பண்ணி கொண்டுட்டேன். இந்த நீட் பண்ணின பிறகு இந்த ஸ்டிக்கியாக இந்த டோ அப்படியே நல்லா பதமாக வந்துடும், கையில் ஒட்டாத பதம் வந்துடும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணிக்கொள்வோம். இதில் நீட் பண்ணுற சிஸ்டம் இப்படி தான், டோவை வச்சு முன்னுக்கு பக்கத்தால் அப்படி கொஞ்சம் இழுத்த மாதிரி நீட் பண்ணிக்கொண்டா டோ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த டோ செட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பாலில் இந்த டோவை வச்சு, இன்றைக்கி எப்படியுமே கிளைமேட் கொஞ்சம் கூல் ஆகிக்குது. இப்போ எல்லாம் நைட்டுக்கு ஒரே மழைனால அதை சுற்றி நான் இதை 2 க்ளோத்தால் கவர் பண்ண போகிறேன். ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணி திருப்பி மேலால் இன்னொரு க்ளோத்தாலையும் கவர் பண்ணி எப்படியும் ஒரு 1/2 hour மாதிரி வச்சுட்டு எடுத்தால் இப்படித்தான் டோ நல்லா டபுள் சைஸாகவே வந்திருக்கும். இப்போ பாருங்கள், எங்கள் டோ நல்லாவே டபுள் சைஸாகவே வந்திருக்குது. இது அப்படியே நாங்கள் ஏர் பபிள்ஸை விட்டுக்கொள்வோம். இப்போ பாருங்கள், பதம் இந்த பதம் வரணும், கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இந்த டோ பதமாக வரணும். இப்போ நான் அதை டேபிள் டாப்பில் போட்டு இதை கணக்கான பீசஸ்க்கு நான் டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டிவைட் பண்ணிவிட்டு இதை ஒரு பீஸ் எடுத்து கையால் அப்படியே லேசாக அப்படியே மடித்து அப்படியே பால் பண்ணிக்கொள்வோம். மிச்சம் டைட் பண்ண தேவையில்லை. அப்படி லேசாக மடித்து 4 பக்கத்தையும் லேசாக மடித்து அந்த இப்படி ஒரு பால் பண்ணிக்கொள்வோம். இதே மாதிரி நான் இந்த பீசஸ் எல்லாத்தையுமே நான் இப்படியே பால் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா பால்ஸும் ஒரே சைஸுக்கு வர மாதிரி கணக்காக பால் பண்ணிக்கொள்ளணும்.
இப்போ நான் பால் பண்ணி கொண்டுட்டேன். எனக்கு இன்றைக்கி 12 பால்ஸ் வந்துக்குது 2.5 கப்புக்கு. நீங்கள் எடுக்கிற பால்ஸ்ட கணக்குக்கு அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து இந்த ட்ரேக்கு பட்டர் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ரேயில் வச்சுக்கொள்வோம். இப்போ நான் இந்த பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நெருக்கமாக வர மாதிரிக்கு நான் வச்சுக்கொண்டேன். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்வோம். ஃபுல்லாக எல்லா பால்ஸுக்குமே நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் பட்டர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ திரும்ப நாங்கள் க்ளோத் அண்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி வச்சு எடுத்தால் இப்படி டபுள் சைஸாகவே வந்திருக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு மேலால் எக் யோக் கொண்டு எடுத்து அதை நல்லா அப்ளை பண்ணிக்கொள்வோம். நார்மலாக நாங்கள் எல்லா பன்னுக்குமே எக் யோக் அப்ளை பண்ணுற மாதிரியே தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு 180 செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நல்லாவே பன் ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் அதை மாதிரி வச்சு எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ இந்த பன் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா போதும். அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே போட்டு வைங்க. அதுக்கு பிறகு இதுக்கு மேலால் திரும்ப நாங்கள் பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். திரும்ப பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இது நல்லா கொஞ்சம் ஆற காட்டி அப்படியே ஒரு சைடில் வச்சுடுவோம். அதுக்கு பிறகு பார்த்தா எங்களோட பன் சூப்பராக ரெடியாக வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொள்ளலும், அதே மாதிரி கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸும் செஞ்சு கொடுக்கலும், லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாலும் ட்ரிப் போகிறேன்டா உங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய மேலும் அவ்வளோ சாஃப்டான பன் உண்டு. இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இது ஸ்வீட் மில்க் பன். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கண்டா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.